திரு ஆமரவி சொன்னார் இல்லையா, நீங்க நல்ல விஷயம் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா சங்கத்துல கிடைக்கும். RSS எப்பயுமே அவசர கொடுக்க வேலை பார்க்காது. ஒரு நாள் 2 நாள்ல ஒரு வேலை பார்க்காது. நிதானமா ஆலமரம் போல வேர்கள் எவ்வளவு முக்கியமோ விழுதுகள் அவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சது. வேர்களும் முக்கியம், விழுதுகளும் முக்கியம், அப்படி யோசிக்கும். அதனாலதான் அவங்களால உலக நாடுகளை வியக்க வைக்க முடியுது. இவ்வளவு ஆச்சரியமான ஸ்ட்ராங்கான பேஸ் கொண்ட ஒரு அமைப்பா இருக்க முடியுது. நிதானமா அமைதியா சத்தம் காட்டாம போயிடும். இந்தியா முழுக்க RSS ஊர்வலங்கள் சரஸ்வதி பூஜையில நடக்குது, ஆயுத பூஜை அன்னைக்கு. கேரளால நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்க முடியல. பதட்டமே பட மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றம் போறாங்க, உத்தரவு வாங்குறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நடத்துறாங்க. இவங்கள ஒரு பாசிச இயக்கம்னு சொல்றாங்க. ஒரு ஊர்வலம் போறதை தடுக்கிறவர்கள் பாசிஸ்டா, ஊர்வலம் போறதுக்கு முறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப போய் நீதிமன்றம் போயிட்டு வர்றாங்க பாசிஸ்டான்னு யோசிக்கும். அப்ப என்ன விதமான லெசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாளைய தமிழகம் வெளிச்சமாக இருக்கும், உண்மையான விடியல் வந்துடும், நோ டவுட். ஆனா அது யாரோ கொண்டு விளக்கேத்துவாங்க, நாமெல்லாம் குளிர்காயலாம்ங்கிற பிசினஸ் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ச்சாவது தேர நகர்த்தினாதான் வண்டி ஓடுங்கிறீங்க.